ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 8th மார்ச் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டாளும் அழகரும் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்படி ஆதியும் பாரதியும் சேர்க்கறதுன்னு. அப்போ அங்கத்துக்கு பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க, நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ளே பாரதி அங்கே போய் வேலையே பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் காலையிலே கிளம்பி அங்கே போயிட்டா. அங்கே போய் ஆதிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு ஆதி மனசில் அவள் எப்படியும் இடம் பிடிச்சிருவா. அவள் எப்படி எல்லாத்தையும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திடுவா. எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில். அங்கே ஆதி தமிழோடு உட்காந்து பேசிகிட்ருக்காரு. நீயாவது போய் உங்கள் அப்பா கிட்டே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்குறாரு. தமிழ் உடனே சொல்கிறா, இல்லை நான் பேசினாலும் அவர் என்கிட்ட திருப்பி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆதி சொல்கிறாரு, சரி உங்கள் அப்பா யாரோ நீங்கள் என்கிட்ட கூட்டிகிட்டு வா, நான் நல்லா 2 அறை விட்டு நான் உங்கள் கூட இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழ் சரி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன், நல்லா அடிங்க அப்படிங்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே வாசலில் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்துடுறாரு. அவர் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வெரிஃபை பண்ணுறேன், உங்கள் பேர் தானே ஆதின்னு கேட்குறாரு. அப்புறம் உடனே பாரதிங்கிறது யார், உங்கள் ஒய்ஃபு, அப்புறம் தமிழ் 6 வயசு, அது உங்கள் பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஆதிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அது உடனே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்ன உங்கள் ஒய்ஃபு பேர் குழந்தை பேரை சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஷாப்புக்காக உட்காந்துட்ருக்கீங்க. சரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், நாளைக்கு என்னோடய சீனியர் வருவாங்க, அவங்க வரும்போது இப்படிலாம் முழிக்காதீங்க, கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுங்க. உங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணோம், அவங்களோட டீட்டெயில்ஸு ப்ரூஃபு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உடனே நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னது இது என் பாஸ்போர்ட்டில் என்ன நீ பாரதின்னு ஏதோ பேர்லாம் கொடுத்துருக்க, இந்த பாரதிங்கிறது யார், அதை கேட்டாலும் நீ சரியாக சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிஷாட்ட கேட்குறாரு. நிஷா உடனே டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை, உன்னோட விசால இஷ்யூ இருக்குல்ல, அதனால் நான் சும்மா உனக்கு கல்யாணம் ஆகிட்டா மாதிரி பாரதி தமிழ்னு உன் குழந்தை பேரெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன், உனக்கு ஃபேக் பாஸ்போர்ட் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தான் இதெல்லாம். சரி விடு, என்ன ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ண தெரிஞ்ச எனக்கு நாளைக்கு என்ன ஆளை கொண்டு வர தெரியாதா, 11 மணிக்கு தானே வராருன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே நான் ஆளெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிஷா பேசும்போது, அப்போ ஆதிக்கு முன்னாடி பாரதியும் தமிழும் உட்காந்து ஏதோ தலையெல்லாம் பின்னிக்கிட்டு 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே ஆதி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி பாரதியும் தமிழையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணுறாரு, யாரோ ஒரு குழந்தையும் அம்மாவும் எதுக்கு, நம்ம பேசாமல் இவங்களையே போய் கேட்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு, வேண்டாம் நிஷா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு ஃபோனை. உடனே நேராக கிச்சனுக்கு வராரு. பாரதி ஆதிக்காக ஆசையாக டீ எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த சமையக்கார அம்மா கிட்ட சொல்கிறாரு, நான் கொஞ்சம் பேசணும் இவங்களோட அப்படின்னோடனே, சரி பாப்பா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க தமிழை. இவர் ஒன்று இல்லை நான் பாப்பாக்கிட்டையும் தான் பேசணும் அப்படின்னோடனே, சரி நான் போகிறேன், நான் போய் வேறு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ஆஃபீஸர் என்னோடய ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆஃபீஸர் போகிற வரைக்கும் என் ஒய்ஃபாகவும் பாப்பா என் குழந்தையாகவும் நடிக்க முடியுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பாரதிக்கு ஒரே சிரிப்பாக வருது, சந்தோஷமாகவும் இருக்குது. தமிழும் சிரிக்கிறா. உடனே பாரதி கேட்குறாங்க, இந்த மாதிரி சரி எதுக்கு இதை போய் எங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, யாரையும் வேறு யாரையாவது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டபோது, இல்லை எனக்கு யாரையும் கேட்க தோணலை, உங்ககிட்ட தான் கேட்கணும்னு தோணுது, அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே 11 மணிக்கு தானே நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க பாரதி. இதை கேட்டவுடனே ஆதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப தேங்க்ஸு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றி ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்க பாரதி. உடனே ஆண்டாள் கேட்டுட்டு, இது உனக்கு கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு, ஸோ அதனால் நீ இதை நல்லா உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பாரதி சொல்கிறாங்க, ஒரு நடிப்புக்கு கூட வேறு யாரையும் கடவுள் ஆதி பக்கத்தில் நிறுத்தக்கூடாதுன்னு தான் என்னையே யோசிச்சு ஆதி கேட்க வச்சுருக்காரு. ஸோ இதை நான் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பாரதியும் சொல்கிறாங்க. உடனே ஆண்டாள் நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, எப்படியாவது நீ அவருக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்து, நடிக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனால் ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும். கல்யாண நாள் எப்போன்னு கேட்டால் கல்யாண நாளை மட்டும் சொல்லாமல் நீ எப்படி பார்த்த, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் நீ சொல்ல ஆதிக்கு ஞாபகம் வரும், அவருக்கு உண்மையில சந்தேகம் வரும், அப்படியே தன் மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத பாரதி அப்படின்னு சொல்லி ஆண்டாலும் சொல்கிறாங்க. பாரதியும் நானும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாங்க. இல்லை எல்லாத்தையும் நீ நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஆதி அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. ஆதி வாசல்லே வெயிட் பண்ணிட்டு
பண்ணிகிட்ருக்காரு, எப்போ பாரதியும் தமிழும் வருவாங்கன்ட்டு. அவர் வாசல் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு ஆட்டோவில் வந்து பாரதியும் தமிழும் இறங்குறாங்க. பாரதி வந்து பழைய பாரதி மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு வராங்க. தமிழும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரா. அப்படியே அவர் அப்படியே ஸ்டன் ஆகிறாரு. அப்படியே பார்த்து மயங்கி போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாரதியை பார்க்குறாரு, தமிழை பார்க்குறாரு, அந்த பழைய ஆதியோட பார்வையோடு அப்படியே பார்க்குறாரு அவர். உடனே பாரதி உள்ளே வந்தோடனே என் புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே சுதாரிச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாரு. உடனே இது தெரியலையா அவங்களுக்கு, நீங்கள் தான் நம்ம முதல் கல்யாண நாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த புடவை தான் எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி பாரதி மேலே மேலே பேசிகிட்டே இருக்காங்க. ஆதி அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடு அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அதோடு வந்து இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ ஆதி வந்து பாரதியை நடிக்க கூப்பிட்டதுனால பாரதி நடிக்கும்போதே தன்னை பற்றின எல்லா ஞாபகங்களையும் ஆதிக்கு வரவழைக்க ட்ரை பண்ணுவாங்க போல் தெரியுது. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் ஆதி பாரதி தமிழ் 3 பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னி எபிசோடை பார்க்குறதுக்கு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.